ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு டாடா ஏசிக்கு உண்டான ஆம்பிளிஃபையர். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ப்ளஸ்ஸு 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இது கேட்டு பண்ணியிருக்கு. இதில் என்னென்ன யூஸ் பண்ண போகிற ஸ்பீக்கர் சைஸ், சப்வூஃபர் சைஸ், என்ன பிராண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது கொண்டு சொல்லிடுறேன். ஏன்னா அது பேசிக்காக சுத்தமாக தெரியாதவங்களுக்காக இந்த இது ஆம்பிளிஃபையர் இது நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 கண்ட்ரோல் இருக்கும். இதிலே எழுதியிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்னு சொல்லலாம். அதாவது டோட்டலாக எல்லா ஸ்பீக்கரும் சப்வூஃபர் எல்லாமே வந்து எச்சு கம்மி பண்ணிக்க முடியும். இது சப்வூஃபர் தனியாக ஒரு கண்ட்ரோல், சப்வூஃபர் மட்டும் வேணும்போது எச்சு கம்மி பண்ணிக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா பேஸ். இது பேஸ்ன்னு சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கருக்கு 4 ஸ்பீக்கர் இதில் லைன் எடுத்துருக்கு. 4 ஸ்பீக்கர் கொடுக்கலாம் இந்த செட்டில். இந்த 4 ஸ்பீக்கருக்கும் பார்த்தீங்கன்னா பேஸு கம்மி பண்ணிக்கிறது இந்த கண்ட்ரோலு. சப்வூஃபருக்கு இது ஏறாது. சப்வூஃபருக்கு தனியாக நம்ம இந்த இது வச்சுருக்கோம். இது 4 ஸ்பீக்கருக்கு மட்டும் பேஸு. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள். இதுவும் நம்மளுக்கு சில்னஸ்க்காக கொடுத்துருக்கிறது. சில பேருக்கு பேஸ் ட்ரிபிள்னாவே லைட்டாக அதை கன்ஃபியூஷன் ஆகலாம். நிறைய பேர் தெரியும், சில பேர் தெரியாதவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. சொல்கிறது ஒரு பிரயோஜனம் தானே, சொல்கிறத சொல்லலாம் நீட்டாக. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்னஸ்க்காக கொடுத்துருக்கிறது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே, உள்ளே இருக்குது டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு லைட்டில் எரியும். உங்களுக்கு நான் ஆன் பண்ணியே காட்டுறேன். Bluetooth mode. பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்து, எஃப்எம்மு, பென்ட்ரைவ் குத்திக்கலாம், ஆக்ஸ் குத்திக்கலாம். இதில் 4மே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது காமனாக வரும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுறது ப்ளூடூத் யூஸ் பண்ணுவீங்க, பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்துட்டு ஆக்ஸ்ன்றது அதிகம் யூசேஜ் இல்லை, ஆனால் இருக்கும் இதில், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மோடு மாற்றுறது பார்த்தீங்கன்னா தெரியும். FM mode, AUX mode. ஆக்ஸ் குத்திக்கிறது. இதில் இருக்கிற ஆக்ஸு நம்ம இதில் குத்தும் போகும்போது இது கனெக்ட் ஆகும். இது வந்துட்டு மைக்கு எக்கோ அப்படிலாம் இருக்கும். Bluetooth mode paired. மைக்கு இதில் யூசேஜ் இல்லை அதிகமாக, ஆனால் இதில் இருக்கும். வேணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற இன்டீரியல் உங்களுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர். இந்த கன்வெர்ட்டர் மூலிமா தான் நம்ம சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு 4 இன்ச்சோ இல்லை 6 இன்ச்சோ யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் வோல்ட்டு வர யூசேஜை வச்சு நம்ம வந்துட்டு இது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இது பார்த்திங்கன்னா பவர் ஜாஸ்தி. அதாவது ஒரு 10 இன்ச்சோ ஒரு 12 இன்ச்சோ இல்லை காமனாக ஒரு 8 இன்ச்சோ இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுனா கன்வெர்ட்டர் கண்டிப்பாக தேவை. கன்வெர்ட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பேஸ் பஞ்சாக கிடைக்கும். எந்த மாதிரி பேஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஹார்ட் பேஸாக இல்லை சாஃப்ட் பேஸாக, இது தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். இது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கு. இந்த கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு. இதில் நம்ம பேட்டரியிலேருந்து டேட்டா கொடுக்க போகும்போது இதில் 32 ப்ளஸ்ஸு மைனஸு 32 மொத்தம் 64 வோல்ட்டு டிசியாக வரும். இந்த வோல்ட்டை எடுத்து தான் நம்ம இதுக்கு நம்ம கொடுத்து சப்வூஃபர் நம்ம ரென் பண்ண போகிறோம். ஏன்னா இது 12 வோல்ட்டு இதில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வோல்ட்டு இதுக்கு பத்தாது. இது காமனாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமாக கொடுக்கணும். ஒரு 32 அதிகபட்சம் ஒரு 36 வோல்ட் வரைக்கும் இந்த போர்டுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம 32 வோல்ட் கொடுத்தோம்னா இதில் பேட்டரியில் ரன்னிங்கில் வண்டியை போகும்போது 2லேருந்து 4 வோல்ட் வரைக்கும், 4 வோல்ட்டில் ஒரு காமனாக ஒரு 3 வோல்ட் வரைக்கும் இதில் எக்ஸ்டன் ஆகும். வண்டி ஆஃப் பண்ணி வைக்க போகும்போது உங்களுக்கு 30லேருந்து 32 வோல்ட் வரைக்கும் இதில் நிற்கும்.
அப்போது இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு கேட்குற வோல்ட்டை நம்ம இந்த கன்வெர்ட்டர் மூலிமா நம்ம கொடுத்து இதில் இருக்கிற சப்பை நம்ம ரன் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு ரிசல்ட்டு நல்லாவே வரும் பேஸுக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருக்கு உண்டான இந்த ஒரு பகுதி. இந்த பக்கம் இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு உண்டானது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது 2 ஸ்பீக்கருக்கு, இது 2 ஸ்பீக்கருக்கு. இந்த 2 போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். இந்த போர்டு 2 ஸ்பீக்கருக்கு, இந்த போர்டு 2 ஸ்பீக்கருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to ஒரு 6 வரைக்கும் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ண முடியும். சேம் இதுக்கும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக கொடுத்துருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்டுக்காக கொடுத்துருக்கிறது. இது நம்ம எப்படி வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது அதுக்கு உண்டான போர்டு ஐசி. இந்த இது பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் போர்டு. இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் இந்த 4 ஸ்பீக்கருக்கு உண்டான ஆடியோ டோனு, அதாவது ஆடியோ மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்னஸ் வேணுமா இல்லை பேஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் டிசைட் பண்ணோம். இது மூலிமா தான் இதுக்குன்னு தனியாக கண்ட்ரோல் எடுத்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட லைனு தான் இங்கே நம்ம கொடுத்து எடுத்துருக்கோம். இது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் 4 ஸ்பீக்கருக்கு வேணுமா அப்படிங்கும்போது நம்ம பேஸை வச்சு கம்மி கூட்டிக்க முடியும். இதே மாதிரி சில்னஸ் ட்ரிபிள்னு சொல்லி எழுதியிருக்கோம். இது சில்னஸுக்கு உண்டானது. உங்களுக்கு எந்த மாதிரி சில்னஸ் வேணும், அதிகமாக எனக்கு வேணுமா இல்லை நார்மலாக கம்மியாக இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஹெச் கம்மி வச்சு. சப் ஊஃபருக்கும் சேம் அதே தான். இது பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருக்காக மட்டுமே கொடுத்துருக்கிறது. அதுவும் இதே ஒரே போர்டு தான், இந்த லென்த்து போர்டாக இருக்கும். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருக்கு உண்டானது, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா பேஸ் டபுளுக்கு உண்டானது. இது பேஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு பகுதி இருக்குது. இது பேஸ் மட்டும் நல்லா எஃபெக்ட் அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா பேஸு அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு பேசிக் நாலேஜே இல்லாதவங்களுக்கு இது நான் சொன்ன ஒரு டீட்டெயில் வந்துட்டு அவங்களுக்கு யூசேஜாக இருக்கும். ஏன்னா நான் இதை தாண்டி வர போகும்போது எனக்கு என்ன இதில் தெரியும் அப்படின்ற பட்சத்துக்கும்போது நான் சுத்தமாக இதில் ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் நான் ஒவ்வொன்றா பழகும்போது நான் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்க போகும்போது மற்றவங்களுக்கும் இதே ஸ்டேஜில் இருந்தால் கடந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் இது ஃபுல் டீட்டெயிலாக தெரியுன்றக்காக இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது போக நான் சொன்னது புரியலைனாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு புரியுறதுக்காக நான் என்னென்ன சொல்ல முடியுமோ அது தகுந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதேமாரி ஒரு ஆம்பிளிஃபையர் வந்துச்சு அப்படின்னா இந்த டிசைனுக்கு பதிலாக வேறு டிசைன் உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ரிவ்யூ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி. இப்போது அந்த ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, ஆடியோ பேஸ் நல்லா தெளிவாக கேட்கும்.